குழந்தைகளுடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மிதுனராசி நண்பர்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஸ்வேதாரண்யேஸ்வரர், அதாவது கும்பகோணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஸ்தலத்தில் போய் அவரை வணங்கி புதன் பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்வதும், ஆபத் சகாயேஸ்வரர்னு இருக்கார், அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் தான். அந்த குரு ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் ஆடை செலுத்தி வழிபடுவதும், எதுவுமே முடியல சார் என்னால் அப்படின்னா கூட உங்களை படிக்க வச்சாங்க இல்லையா இந்த பிரைமரி ஸ்கூல் வாத்தியார்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஸ்கூலில் மாஸ்டர்ஸு, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்க மனசு சந்தோஷப்படப்படி பண்ணாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். இது எதுவுமே முடியலையா, குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 11 முறை சொன்னால் கூட பெரிய அளவிலான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்.